அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 16, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். காசி தமிழ் சங்கமம் 3.0 தொடக்கம், பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்ச்சி சனிக்கிழமை தொடங்கியது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையேயான பண்டைய கலாச்சாரம் மற்றும் நாகரிக தொடர்புகளை கொண்டாடும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டில் முதல் முறையாக காசி தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டில் 2வது தடவையாக நடத்தப்பட்டிருக்கு. இப்போ 3வது தடவைன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். அதோட இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நியூஸ் கம்மி தான். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 68 லட்சம் பேருக்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை. ஜேபி நட்டா தெரிவிச்சிருக்காரு. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் PMJAY 68.43 லட்சம் பேருக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா தெரிவிச்சிருக்காரு. கடந்த 2018ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ரூபாய் 13,160.75 கோடியில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு திட்டம் கொடுக்குறாங்கன்னா அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.